ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரிவார்டாக்ஸ் ஆப்ல பணம் சம்பாதிக்க முடியுமாங்கிறது, இந்த ஆப்ல மணி ஏர்ன் பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறதையும் இந்த ரிவார்டாக்ஸ் ஆப்பை ரிவ்யூ பண்ணி பார்க்க போறோம். அது சமயம் இந்த வீடியோ ஜஸ்ட் ரிவ்யூ வீடியோ மட்டும்தான். இதுல எந்த ஒரு இன்கமும் கேரண்டி கிடையாதுங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ஆப்போட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி போகலாம். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம ரிவார்டாக்ஸ் ஆப்போட ரிவ்யூ பார்க்கறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நம்மளால வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ அதை நான் வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு சில பேஜ் வந்து காட்டுது. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டர்னு இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ண சொல்லுது. ஸோ சைன்அப் பண்ணுறதுக்கு நம்ம கிட்டே இருக்கிற ஏதாவது ஒரு இமெயில் கொடுத்து நம்ம வந்து சைன்அப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு லாகின் வித் கூகுளுங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். ஸோ இதை கொடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஜிமெயில் ஐடியில் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஜிமெயில் ஐடி சூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஜிமெயில் ஐடி வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து சைன்அப் ஆகிடும். சைன்அப் ஆனதும் இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து சைன்அப் பண்ணி தான் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, இப்போ நமக்கு வந்து சைன்அப் ஆகிட்டு சைன்அப் ஆனதும் இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளை அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிவ்யூ வந்து பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆப் வந்து சைன்அப் ஆகிட்டு சைன்அப் ஆனது இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்போட ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி மணி ஏர்ன் பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்பில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த காயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏர்ன் பண்ணிக்கணும். அந்த காயின்ஸை தான் மொத்தமாக சேர்த்து மணியை வந்து விட்ரா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான மெத்தட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மணியாக விட்ரா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான நிறையா வந்து இந்த காயின்ஸ் சென்ட் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஹோம் பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சைன் அப் போனால் ஒரு 499 காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் ரைட் சைடு டாப்பில் பார்த்தாலே 499 காயின்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணதுமே வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து சைன் அப் போனஸாக ஒரு 499 காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது இல்லாமல் மேற்கொண்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணுற காயின்ஸ்லாம் இந்த காயின்ஸோட சேர்த்து இந்த மாதிரி வேலட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து அதை கிளிக் பண்ணி காட்டுற பாருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஒரு யுவர் கரண்ட் காயின்ஸ்னு சொல்லிட்டு 499 காயின்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இது வேலட் பேஜ். ஸோ அதில் வந்து சைன் அப் போனஸாக இந்த காயின்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து காயின்ஸ் சென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் வாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ஆட் ஜம்ப் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின் அண்ட் வின்னு, அப்புறம் ட்ரெண்டிங் சொல்லிட்டு அதுலேயும் வந்து ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லீடர் போர்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த லீடர் போர்டுன்னு என்னென்னா நம்ம வந்து யார் வந்து எவ்வளோ காயின்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க, யார் டாப் 3ல இருக்கா அந்த லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிவார்டு அண்ட் ஷேக். ஸோ ரிவார்ட் ஷேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம ஷேக் பண்ணுறதுக்கு காயின்ஸ் தருவாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் அது. அதுக்கப்புறம் ரெவோன்னு ஒன்று இருக்குது. இது வந்து புதுசாக இருக்குது. ஸோ அது என்ன வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இவங்க வந்து நம்ம வந்து சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து இவங்க காயின்ஸ் தரதை சொல்லியிருக்காங்க. இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோவர்ஸ் அண்ட் கெட்டு 50 காயின்ஸ் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஸோ இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாலலாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு இவங்க வந்து காயின்ஸ் தராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேம்ஸில் வந்து காயின்ஸ் சென்ட் பண்ணலாம் போல். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃபர் பண்ணி நம்ம வந்து காயின்ஸ் சென்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி தான் நம்ம வந்து காயின்ஸ் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வந்து டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுனா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இவங்க வந்து ஒரு சில அதாவது எப்படின்னா இதில் வந்து டாஸ்க்னால் இதோட கான்செப்ட் என்னென்னா இவங்க வந்து நிறைய ஆப்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இவங்க கொடுக்குற லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணால் தான் வந்து அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்படி கம்ப்ளீட் ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி வந்து காயின்ஸ் தரதா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டாஸ்கோட கான்செப்ட்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டாஸ்க் வாஸ்க்குங்கிற ஃபஸ்ட்டில் இருக்க இந்த டாஸ்க் வந்து கிளிக் பண்ண பாருங்களேன். ஸோ இது கிளிக் பண்ண பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு டாஸ்க்கு. ஸோ அதை டாஸ்க் கொடுத்து அதிலே பக்கத்தில் வந்து இவ்வளோ காயின்ஸ் 200 காயின்ஸ் 300 காயின்ஸ் 1500 காயின்ஸு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து காயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். 7 வந்து 70247 சொல்லிட்டு ஒரு டாஸ்க் இருக்குது. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ரிவ்யூங்கிறதால சும்மா வந்து எக்ஸாம்பிளுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை அப்படியே படித்து பார்த்துக்கோங்க. இதை படித்து பார்த்து நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தது இன்ஸ்டால் த
இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஓப்பன் அண்ட் ரெஜிஸ்டர் த ஆப், அதாவது வந்து இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டெபாசிட் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. அதை படித்து பார்த்துட்டு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் வந்து கீழே இருக்க இந்த ஸ்டார்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணதும் இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பேஜுக்கு வந்து போகும். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது, வெரிஃபை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி டெபாசிட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி 200 காயின்ஸ் வந்து உங்களோட வேலட் பேஜ் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் காயின்ஸ் சென்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா வேவ்ஸ்னு சொல்லிட்டு 2வது ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 200 காயின்ஸு. இதையும் வந்து நான் இப்போ கிளிக் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ இதுலேயுமே வந்து ஸ்டெப்ஸு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் அதே கான்செப்ட் தான். இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் ஓப்பன் அண்டு ரெஜிஸ்டர் த ஆப், அது வந்து ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கும் ஒன்றுமே இல்லை. ஸோ வந்து அதாவது வந்து ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 200 காயின்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த ஆப்போட இந்த டாஸ்கோட ஸ்டெப்பு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டார்ட்டுங்கிற ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணதும் இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பேஜுக்கு வந்து போயிருங்க. ஸோ இதே மாதிரி தான் இதில் இருக்கிற எல்லா டாஸ்க்குக்கும் ஒரே கான்செப்ட் தான். இவங்க கொடுக்குற இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும். இவங்க சொல்கிற ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணி இவங்க கொடுக்குற லிங்க்கை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதில் இருக்க எல்லா டாஸ்க்குக்கும் இதே கான்செப்ட் தான். ஸோ பக்கத்தில் அட் ஜம்ப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயுமே அதே தான். கம்ப்ளீட் த டாஸ்க் அண்ட் ஏர்ன் காயின்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுலேயுமே வந்து நிறைய வந்து டாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அட் ஜம்பை நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் 1 டாஸ்க்காவது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதில் இந்த டாஸ்க் வாஸ்கர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஏதாவது ஒரு டாஸ்க்காவது கம்ப்ளீட் பண்ணி தான் இந்த ஃபியூச்சரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸ்பின் அண்ட் வின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்காங்க. ஸோ இதே நம்ம யூஸ் பண்ணாலுமே நம்ம வந்து ஏதாவது மினிமம் ஒரு டாஸ்க்காவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் இந்த ஸ்பின் அண்ட் வின்னுங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம்னு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டாஸ்க்காவது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இதில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லேடர் போர்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 10ல் யார் இருக்காங்கிற இந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது வந்து இதில் வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸில் 3600 காயின்ஸு, 2வது ப்ளேஸில் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் எவ்வளோ காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் தான் காட்டுறாங்க. இது வந்து உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு லீடர் போர்டு மாதிரி வந்து கொடுத்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வழி. ஸோ அந்த மாதிரி வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறமா ரிவார்ட்ஸ் ஷேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இது வந்து கிளிக் பண்ணிப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்ப்ளீட் டாஸ்க் ஏதாவது ஒரு டாஸ்க்காவது வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபோனை ஷேக் பண்ணணும். அது மாதிரி ஃபோனை ஷேக் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து இவங்க ஒரு சில காயின்ஸ் வந்து தருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஷேக் பண்ணுறதுக்கு காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் அது நீங்கள் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணால் இதுலேயும் வந்து ஏதாவது ஒரு மினிமம் ஒரு டாஸ்க்காவது கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி காட்டலாம். பட் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு ரிவ்யூவாக வந்து சொல்கிறேன். இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ காயின்ஸ் தராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷனாக ஜஸ்ட் ஒரு ரிவ்யூவாக வந்து சொல்கிறேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாததும் உங்களோட விருப்பம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிவார்ட் அண்ட் ஸ்டேக் பார்த்துட்டோம். ஸோ ரேவன் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். இதை யூஸ் பண்ணாலுமே ஏதாவது ஒரு டாஸ்க்காவது வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்வைட் அண்டு ஏர்ன், அது வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 500 காயின்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஆள் அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஆள் ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு 10% வந்து கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனு. இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணணுன்னா இந்த ஃபஸ்ட்டு இன்வைட் நவுங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த லிங்க் வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணணும். அப்புறம் இந்த ரெஃபரல் கோடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அவங்க யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணால் தான் அந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன், அதாவது இன்வைட் அண்ட் ஏர்ன்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு கேம்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ கேம் விளாண்டு நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி அலோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா
கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி கேம்ஸு மட்டும் இல்லாமல் ஆப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒன்று தான், ஒரே விஷயம் தான். இவங்க வந்து கேம்ஸாக இருந்தாலும் சரி, ஆப்ஸ் இருந்தாலும் சரி, இவங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லெவல் வச்சுருப்பாங்க. அந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு காயின்ஸ், அதாவது வந்து இப்போ நான் பிளிங்க்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளே நவுங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. டவுன்லோட் பண்ணி கேமாக இருந்தாலும் சரி, ஆப்பாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு இவங்க கொடுக்குற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இவங்க கொடுக்குற வந்து ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்க இது வந்து கிளிக் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ இந்த கேம்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கேம் இல்லை, ஆப் தான். இதை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக இதில் வந்து 560 காயின்ஸ் வந்து வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ப்ளே 1 மினிட் வந்து 1 மினிட் வந்து விளையாடணும். அப்படி 1 மினிட் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு நிமிஷமும் விளையாட காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆகி கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 560 காயின்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு கேமையும் விளையாண்டு ஒவ்வொரு லெவலையும் ரீச் பண்ணுறது, இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் விளையாடுறது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டில் கலர் வாட்டர்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. ஸோ இதுலேயும் அதே தான், ப்ளே 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மொத்தமாக வந்து 141 காயின்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கேம்ஸ் விளையாண்டு நம்மளால் வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மோஸ்ட்லி கேம்ஸ் மட்டும் இல்லாமல் ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வேலட் பேஜில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண காயின்ஸ் எல்லாம் மொத்தமாக சேர்த்து ரீடீம் பண்ணுறதுக்கான ஒரு பேஜ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் காயின்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா ரீடீம்ங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துடணும். ஸோ இதை கொடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ரீடீம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கூகுள் ப்ளே, அமேசான் ப்ளே, ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டாக யூபிஐன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 3 ரீடீம் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக யூபிஐ மூலமாக கேஷாக வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூபிஐ மூலமாக நீங்கள் வந்து கேஷாக வந்து விட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து யூபிஐங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இடத்துல போய்ட்டு என்ன பண்ணணும், நம்மளோட யூபிஐ ஐடி வந்து கொடுக்கணும். யூபிஐ ஐடி கொடுத்துட்டு நம்ம வந்து ₹5 விட்ரா பண்ணுறதுக்கு 700 காயின்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ₹10 விட்ரா பண்ணுறதுக்கு 1450 காயின்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு அமௌண்ட்டும் விட்ரா பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு அளவுக்கு வந்து நீங்கள் வந்து காயின்ஸ் வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து இப்போ நான் ₹100 விட்ரா பண்ணுறதுக்கு ஒரு 12,500 காயின்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. சாரி, 12,500 காயின்ஸு. ₹500 விட்ரா பண்ணால் 55,000 காயின்ஸ் வரைக்குமே வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப காயின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் காயின்ஸ் வந்து விட்ரா பண்ணணும்னா சாரி நீங்கள் வந்து அமௌண்ட்டு விட்ரா பண்ணணும்னா அதுக்கு காயின்ஸ் நிறையவே தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி காயின்ஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி காயின்ஸ் ஏர்ன் பண்ணால் தான் இதில் இருக்க மினிமம் 5 நீங்கள் வந்து, அதாவது அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு 700 காயின்ஸாவது சேர்த்ததுக்கு அப்புறம் தான் இதில் உள்ள மாதிரி மினிமம் ஒரு 5 நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து ஒரு 12,500 காயின்ஸு இல்லை 55,000 காயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து காயின்ஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் ₹100 இல்லை ₹500 வந்து விட்ரா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறைய எஃபோர்ட் போட்டாகணும். கண்டிப்பாக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இதுதான் வந்து இந்த ஆப்போட ரிவ்யூ. இதில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இதில் நீங்கள் விட்ரா பண்ணுறதுக்கு யூபிஐ மூலமாக கூட நீங்கள் கேஷாக விட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே ரீடீம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ். ஸோ மொத்தத்தில் இவ்வளோ தான் விஷயம். இந்த ஆப்பில் இந்த மாதிரி வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து காயின்ஸை ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த காயின்ஸ்லாம் மொத்தமாக சேர்த்து யூபிஐ மூலமாக இல்லை வந்து அமேசான் பே, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நிறைய வந்து காயின்ஸ் தேவைப்படுது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ வீடியோ தான். இதில் வந்து நான் வந்து ப்ரமோட் பண்ணுறதோ இல்லை ப்ராமிஸ் வந்து கொடுக்குறதோ இல்லை. ஸோ வந்து இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதை வச்சு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. ஸோ சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புகிறேன். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் கைஸ். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான் நம்ம அடுத்த சந்திப்போம். அதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.